இந்த 4 தான் இப்ப பார்த்தோம். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வல்லினம் மிகுமிடம் மிகா இடம். வல்லினம் மிகுமிடம் வல்லினம் மிகா இடம். இந்த ரெண்டையும் தான் இப்ப பார்க்க போறோம். இது எந்த இடத்துல படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வல்லினம் மிகும் மிகா இடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 8ஆம் வகுப்புல சேர்த்து கொடுத்துருப்பாங்க. ரெண்டையும் என்ன பண்ணிருப்பாங்க, ஒரே இயர்ல கொடுத்துருப்பாங்க. ஆனா 9th போனீங்கன்னா 9ஆம் வகுப்புல மிகும் மிகா தனித்தனி இயலா 2 இயல் கொடுத்துருப்பாங்க. இதுல ஒரு இயல் இருக்கும், இதுல 2 இயல் கொடுத்துருக்கோம். அதுல படித்தால் மட்டுமே போதுமானது. இப்ப புத்தகத்தில் இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டுகளோட நம்ம போவோம். வல்லினம் மிகும் மிகா இடங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நாம புணர்ச்சி அப்படின்னா என்ன அப்படிங்கறது அடிப்படையா தெரிஞ்சுக்கணும். புணர்ச்சி அப்படின்னா சேர்தல்னு அர்த்தம். சேர்தல், இரண்டும் சேர்தல்னு அர்த்தம். அப்போ நிலைமொழியோட ஒருமொழி சேருவது, நிலைமொழியோடு ஒருமொழி சேருவது புணர்ச்சி எனப்படும். எனது நிலைமொழியோடு ஒருமொழி சேருவது புணர்ச்சி. அப்ப நிலைமொழினா என்ன, ஒருமொழினா என்ன? ஒரு சொல்லை 2ஆக பிரிக்கும் பொழுது முதலில் நிற்கும் சொல் நிலைமொழி, அதற்கு அடுத்ததாக நிற்கும் சொல் ஒருமொழி. இப்போ எடுத்துக்காட்டுக்கு பச்சிலை, பச்சை கூட்டல் இலை, பச்சை கூட்டல் இலை, பச்சை இலை, பச்சிலை இல்லையா? இது நிலைமொழி. இது என்னது, நிலைமொழி. இரண்டாவதாக இங்க வந்து சேருது இல்லையா, இது ஒருமொழி. அப்போ புணர்ச்சின்னா என்ன, ஒரு நிலைமொழியோடு ஒருமொழி வந்து சேருவது புணர்ச்சி எனப்படும். சரிங்களா? இப்போ புணர்ச்சியினுடைய வகைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். புணர்ச்சி 3 வகைப்படும். என்னென்னது? தோன்றல், திரிதல், கெடுதல். தோன்றல்னா என்ன அப்படின்னா, ஒருமொழியும் நிலைமொழியும் ஒருமொழியும் இணையும் பொழுது புதியதாக ஒரு எழுத்தோ சொல்லோ தோன்றுவது. நிலைமொழி ஒருமொழி இந்த இடத்துல தோன்றல் என்ன பண்ணும், புதிய எழுத்துக்கள் தோன்றும். இது வந்து தோன்றல். திரிதல் அப்படின்னா என்ன அப்படின்னா, நிலைமொழியோடு ஒருமொழி சேரும் பொழுது ஒரு சொல்லோ ஒரு எழுத்தோ திரிவடைவது. கெடுதல் அப்படின்னா என்ன அப்படின்னா, நிலைமொழியோடு ஒருமொழி சேரும் பொழுது எழுத்துக்கள் நீங்குதல், விட்டு நீங்குதல். இது மாற்றம் அடைதல், மாற்றம், நீக்கம். சரிங்களா? நீக்கம். நிலைமொழியோடு ஒருமொழி சேரும் பொழுது புதிய எழுத்துக்கள் உண்டாதல், புதிய எழுத்து வந்து சேர்தல் வந்து தோன்றல். திரிதல்னா என்ன, ஏற்கனவே இருக்கும் எழுத்து இன்னொன்னா சேஞ்ச் ஆகும், சேஞ்ச், மாற்றம் அடையும். நீக்கம்னா என்ன அப்படின்னா, அந்த எழுத்து விட்டு வெளியில போயிடும், அது நீக்கிடும். இது இந்த 3 வகைப்படும். அப்ப புணர்ச்சி 3 வகைப்படும்: தோன்றல், திரிதல், கெடுதல். இப்போ வல்லினம் மிகும் மிகா இடங்கள் அப்படிங்கிறது என்னன்னா, வலி மிகும் இடம், வலி மிகா இடம். வலி மிகும் இடம் மிகா இடம்னா என்ன அப்படின்னா, தோன்றல். என்னது? தோன்றல் இல்லையா? மிகும் இடத்துல என்ன பண்ணும், மிகும் இடத்துல கசதப மிகும். என்னென்ன எழுத்துக்கள் மிகும்? க, ச, த, ப. கசதப. இக்கு, இச்சு, இத்து, இப்பு, இந்த 4 எழுத்தும் தோன்றுவது வலி மிகும் எனப்படும். இப்போ வலி மிகும்ங்கிறத நாம ஏன் படிக்கணும், அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, வலி மிகும் இடங்கள்ல வலி மிகாம விட்டாலோ, வலி மிகா இடங்களில் வலி மிகுந்து எழுதினாலோ அதனுடைய பொருள் வேறுபடும். பொருள் வேறுபடுவதை பொருள் மழக்கம் அப்படின்னு நம்ம சொல்றோம்.
அப்போ இதுல பிழை ஏற்படும் போது என்ன ஆகும்? வலியில் பிழை ஏற்படும் போது பொருள் மயக்கம் ஏற்படும். பொருள் மயக்கம். மயக்கம்னா இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா, மயக்கம் அப்படிங்கிறதுக்கான மீனிங் மாறுபாடு, மாறுபாடு, வேறுபாடு இல்லையா? வேறுபாடு. இதுக்கு புத்தகத்தில் இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டுகளை நம்ம பார்ப்போம். பொருள் மயக்கம். பொருள் மயக்கம். இப்போ வலி மிகும் இடம் என்றால் என்ன நமக்கு தெரியும். ஒருமொழி நிலைமொழி, நிலைமொழியோடு ஒருமொழி சேரும் பொழுது, ஒருமொழி சேரும் பொழுது, புணர்தல் அப்படின்னா சேருதல் அர்த்தம். புணர்தல்னா என்ன? சேர்தல். புணர்தல்னா சேர்தல் அர்த்தம். அப்போ ஒருமொழியோட நிலைமொழி புணரும் பொழுது, புணரும் பொழுது க ச த ப, இக்கு இச்சு இத்து இப்பு, இந்த 4 வல்லெழுத்துக்களும் மிகுவதை நம்ம என்ன சொல்றோம்? வலி மிகுதல் அல்லது வல்லினம் மிகுதல் அப்படின்னு சொல்றோம். அப்போ வல்லினம் மிக வேண்டிய இடத்தில் மிகாமல் விட்டாலோ, வல்லினம் மிக கூடாத இடத்தில் மிகுந்தாலோ என்ன ஏற்படும்? பொருள் மயக்கம் ஏற்படும். அப்ப பொருள் மயக்கம்னா என்ன? ஒண்ணும் கிடையாது, பொருள் வேறுபாடு. எடுத்துக்காட்டுக்கு பாருங்களேன். மண்வெட்டி, அது மண்வெட்டி கொண்டு வா, கொண்டு வா. மண்வெட்டி கொண்டு வா. இந்த இரண்டிற்கும் நீங்க வேறுபாடு கவனிங்க. மண் வெட்டி கொண்டு வா, மண்ணை வெட்டி கொண்டு வா. மண் வெட்டி கொண்டு வா, இந்த இடத்தில் மண் வெட்டிங்கிறது ஒரு பெயர் சொல். அப்போ மண் வெட்டியை கொண்டு வா, மண் வெட்டி பொருளை கொண்டு வா அப்படின்னு அர்த்தம். மண் வெட்டி கொண்டு வான்னா மண்ணை வெட்டி எடுத்துட்டு வா, அந்த செயலை குறிக்குது இல்லையா? அப்போ இந்த வலி மிகுதல் என்ன ஆகுது? அதனுடைய பொருளே மேற்படுது. இந்த இடத்துல மண் வெட்டி பொருளை கொண்டு வான்னு வருது, இந்த இடத்துல மண்ணை வெட்டி கொண்டு வா அப்படின்னு வருது இல்லையா? இதுக்கு பேர் தான் பொருள் மயக்கம். அப்ப வல்லினத்தை சரியான இடத்தில் பயன்படுத்த வேண்டும். இப்ப இன்னொரு எடுத்துக்காட்டு கூட புத்தகத்தில் இருக்கிறத பார்ப்போமே. புத்தகத்துல பொருள் மயக்கத்துக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு இருக்கு. புத்தகத்தில் இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டை அப்படியே கேட்பாங்க. புத்தகத்தை எடுத்துக்காட்ட மட்டும், புத்தகத்தில் இருக்கிற எடுத்துக்காட்டை மட்டும் பார்த்தா போதுமானது. வாணன் வேலை கொடுத்தான். வாணன் வேலை கொடுத்தான். இந்த ரெண்டுக்குமான பொருள் பாருங்க. நமக்கு என்ன தெரியும்? இக்கு இங்க சேர்ந்துருக்கா, வலி மிகுந்திருக்கு. இந்த இடத்துல என்ன இல்ல? இக்கு இல்ல. பெயர் சொல்லுக்கு நம்ம என்ன சேர்க்க மாட்டோம்? வல்லெழுத்த சேர்க்க மாட்டோம். அப்ப இந்த இடத்துல வாணன் வேலை கொடுத்தான்னா முருகர் கையில இருக்கு இல்லையா, முருகப்பெருமான் கையில இருக்கு இல்லையா, வேல், வேல், அந்த வேலை கொடுத்தான்னு பொருள். ஆனா வாணன் வேலை கொடுத்தான் அப்படின்னும் போது இந்த இடத்துல என்ன ஆகுது? பணி, ஜாப் கொடுத்தான் அப்படின்னு மாறி போயிடுது இல்லையா? அப்ப பொருள் மயக்கம் ஏற்படுது இல்லையா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? வல்லினம் எங்கு மிகும் எங்கு மிகாதுன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல எப்படி மிகுந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, பெயர் சொல் வேலை அப்படிங்கிறது இங்க இக்கு மிகுல இல்லையா? வல்லினம் மிகாத இடம் பெயர் சொல்லி குறிக்கிறது, வல்லினம் மிகுந்த இடம் வினை சொல்லை குறிக்கிறது. இப்போ நாம என்ன பண்ண போறோம்? வல்லினம் மிகும் இடங்கள் எங்கெங்க அப்படிங்கறத பார்க்க போறோம். வல்லினம் ஒரு சுமாரா பாத்தீங்கன்னா 17-18 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. 17-18 பாயிண்ட் இருக்கும். அந்த இடத்துல இருக்கிறத ஒவ்வொன்றையும் நம்ம தெளிவா பார்த்துக்கணும். வலி மிகும், வலி மிகுதல்,
வலி மிகுதல். வலி மிகுதல். வலி மிகுதல் எத்தனை பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க? 18 பாயிண்ட் கிட்ட கொடுத்துருப்பாங்க. எந்தெந்த இடங்களில் மிகும் அப்படிங்கிறத புத்தக எடுத்துக்காட்டுகளோட பார்ப்போம். முதல் சுட்டெழுத்து. சுட்டெழுத்துக்கள் வரும்போது என்ன ஆகும்? வல்லினம் மிகும். சுட்டெழுத்தில் வலி மிகும். சுட்டெழுத்துல என்ன பண்ணோம்? வலி மிகும். சுட்டெழுத்துக்கள் என்னென்ன? சுட்டி சொல்வது சுட்டெழுத்து. அ, இ, அதெல்லாம். அ, அந்த, இ, இந்த, அ, அந்த, இ, அந்த, அ, அந்த, இ, இந்த. ஊ இருந்தது, இப்ப வழக்கத்தில் இல்லை இல்லையா? அப்போ சுட்டெழுத்துக்கள் வரும்போது என்ன ஆகும்? வல்லினம் மிகும். சுட்டெழுத்துக்கள் என்னென்ன சுட்டெழுத்துக்கள்? அ, இ. அப்புறம் சுட்டுச்சொல். சுட்டுச்சொல் அல்லது சுட்டு பெயர். சுட்டு பெயர் என்ன? இந்த ஆவல இருந்து அப்படியே எடுத்துங்க. அந்த, இந்த, அந்த, இந்த, அந்த, இந்த. வினாவெழுத்து, வினாச்சொல். வினா எழுத்து, வினா எழுத்து, வினா எழுத்து, வினாச்சொல், வினாச்சொல். வினா எழுத்து என்ன? ஏ, எந்த, இல்லையா? ஏ வினாச்சொல், எந்தங்கிறது வினா எழுத்து. ஏங்கிறது வினா எழுத்து, எந்தங்கிறது வினாச்சொல். இந்த ரெண்டு ஒரு பேர். இது ஒரு பேரா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஒரு பேரா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சுட்டெழுத்து, சுட்டு பெயர், வினா எழுத்து, வினாச்சொல் இதெல்லாம் என்ன ஆகும்? வலினும் மிகும். வலி மிகும். பொதுவா வலி மிகும் மிகாதல தான் நமக்கு குழப்பம் அதிகமா ஏற்படும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு எது சுலபமா இருக்கோ, ஒண்ணு வல்லினம் மிகுத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லையா வல்லினம் மிகா இடத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு புரிதல் ரொம்ப சுலபமா இருக்கும். சுட்டு திரிபு. சுட்டு திரிபு. திரிபுன்னா என்ன அப்படின்னா திரிதல் அர்த்தம். திரிபுன்னா திரிதல். திரிதல்னா மாற்றம். மாற்றம். ஏற்கனவே நம்ம என்ன சுட்டு அப்படின்னா சுட்டுதல், சுட்டி காட்டல், சுட்டி காட்டல். அந்த, இந்த, அது போல சுட்டு திரிப்பு. சுட்டு திரிப்புக்கு என்னென்னதான் எடுத்துக்காட்டு? அந்த பக்கம், அந்த பக்கம், அந்த பக்கம், இந்த பக்கம். இது போன்ற சுட்டு திரிப்புல என்ன ஆகும்? மாறும். இப்ப இந்த இடத்துல என்னாச்சு? சுட்டெழுத்து, சுட்டு பெயர், வினா எழுத்து, வினா சொல்ல மாறும். இதுக்கு எடுத்துக்காட்டுகள் நம்ம பார்க்கலாமா? எடுத்துக்காட்டு என்னென்னது? இங்க இதுக்கு ரெண்டும் கன்ஃபியூஷன் ஆகாதீங்க. சுட்டு திரிப்புல என்ன இருக்கு? அந்த பக்கம், இந்த பக்கம்னு வருது. இதே சுட்டு எழுத்து, சுட்டெழுத்து, சுட்டு பெயர், வினா எழுத்துல என்னென்ன எடுத்துக்காட்டு வருது? அச்சட்டை, அச்சட்டை. ஆ சுட்டு வருதுங்களா? இந்த ஆ வருதுங்களா? இச்சட்டை. இந்த ஈ வருதுங்களா? எப்பக்கம், எப்பக்கம் வேணா குழப்பமா இருக்கும். எத்திசை. புத்தகத்துல என்ன இருக்கு? எத்திசை. ஏ இருக்குங்களா? எத்திசை. எந்த பணம், எந்த பணம், ஏ இருக்கு. ஆக என்னது? உங்களுக்கு என்ன படிச்சுக்கணும்? சுட்டெழுத்து, சுட்டு திரிப்பு. அப்ப சுட்டு அப்படிங்கிறது தான் என்னது? கீவேர்டு.